இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாயில வெச்சோனே கரையற மாதிரி ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நார்மலா ரவா லட்டு பால் ஊத்தி தாங்க செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யும்போது ஒரு 2 இல்ல 3 நாள் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மீறி வச்சு சாப்பிட முடியாது. ஆனா இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 நாள் வரைக்கும் தாராளமா வச்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய், 1/4 கப் நெய், கொஞ்சமா முந்திரி பருப்பு உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். மெஷர்மெண்ட் இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்க கூடாது. இப்போ இது நல்லா உருகி வந்தோன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். அதே கடாயில உடைச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்ப பாருங்க, இதே கடாயில நான் எடுத்து வச்ச ரவையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவை எடுத்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. ரவை கருக கூடாது. சிம்லயே வச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நல்லா உதிரி உதிரியா நல்லா வாசனை வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் எடுத்து வச்சு சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். நான் அதே கடாய் தாங்க யூஸ் பண்ணுறேன். கூடவே வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். உருக்கி வச்ச நெய்யை மொத்தமா சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாதி சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இந்த மாவோட இந்த நெய் எல்லா சைடுமே நல்லா கலந்து வரணும். பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த சைஸ்ல நல்லா கெட்டியமா இந்த மாதிரி டைட்டா பிடிச்சி எடுத்தீங்கன்னா நம்மளோட ரவா லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா லட்டுமே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். உருண்டை பிடிக்கும் போது கையை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடையாம இருக்கும். பாருங்க, நம்மளோட ரவா லட்டு எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.